திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும். திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். தீமைகளை இறைவா. நாலாவது பாடு வெட்டிங் டே பிளஸ் பர்த்டேன்னாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சொல்லக்கூடியவங்க. எங்களை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். என்னன்னா உங்க பிளஸிங்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். நான் வந்து வாங்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணதே நான் ரொம்ப பெருமையா இருந்தேன். ஏன்னா வந்து எங்களுக்கு பிளஸிங்ஸ் வாங்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. இப்பொழுது நானா அவர்கள் தலைமையில் கேட்பட்டி சிறப்பித்து வருகின்றனர். இறைவா உன் அருள் தடுக்கும். அருள் தடுக்கும். இறைவா அருள் தடுக்கும். திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. இறைவா 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 நீ உரைத்த தூதல்லவோ வேதமானது. அந்த வேதம் வந்த பிறகல்லவோ நீதி நின்றது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. நீதியிலே மலர்ந்ததல்லவோ ஜோதி வந்தது. அந்த ஜோதியினை தேடி மனம் ஆவல் கொண்டது. ஆவல் கொண்டது. திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும். தீமைகளை இறைவா உன் அருள் தடுக்கும். அருள் தடுக்கும். இறைவா அருள் தடுக்கும். சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது மதிப்புக்கு மரியாதைக்குரிய தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், என் மீது வாசம் வரைந்து கொண்டிருக்கின்ற திரு ஆதி அவர்களையும், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திருப்பட்டினம் நிறுவி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகதியாகராஜன் அவர்களையும்,
நீட்டு ஆர்கெஸ்ட்ராவுடைய அன்புக்குரிய கீபோர்டு பிளேயரும் எனது மரியாதைக்குரிய காலேசுபை அண்ணன் அவர்களுடைய புதல்வருமாகிய நடராஜன் அவர்களுக்கும் அவர்களையும் மரியாதைக்குரிய டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்களையும் எனது அன்பு சகோதரர் தம்பி எஸ்.எம். ஆஷிக் அவர்களையும் இங்கே வருக என வரவேற்கின்றேன். 2 வாரத்தில் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் சட்டமன்ற தம்பி நாகராஜன் அவர்களே, டாக்டர் சுதாகர் ரெட்டி அவர்களே, அன்பு சகோதரர் நடராஜன் அவர்களே, இன்றைய தினம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆஸ்தான பாடகர் அலியாமலிக்கான் அவர்களே, திருமதி அலியாமலிக்கான் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ரப் அவர்களுக்கும், அக்பர் அவர்களுக்கும், இஸ்மாயில் அவர்களுக்கும், ஜேம்ஸ், ஆஷிக் இத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வருக என்று வரவேற்கின்றேன். என்னுடைய அலியாமலிக்கான் அவர்களுடைய 71வது பிறந்தநாள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. உண்மையே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பிறந்த நாளுடன் இணைந்து திருமண நாளையும் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. எனவே திருமண நாளும் அவருடைய பிறந்த தினமும் ஒரே நாளில் வருகின்ற காரணத்தாலே தான் தேதி பிரியாதது கூட இந்த தம்பதிகளும் கொஞ்சம் கூட இணை பிரியாமல் ஒற்றுமையாக சிரித்த முகத்தோடு வாழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன், பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அவருடைய குரல் வளம் என்பது எனக்கான 40 ஆண்டு காலமாக அவருடைய குரலை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கூட பிசில் இல்லாமல் சில நேரங்களில் வயதானால் கூட அந்த குரலிலே ஒரு நடுக்கம் வந்துவிடும். அது கூட இல்லாமல் இந்த நிமிடம் வரையிலே எப்படி நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தாய்லாந்திலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேனோ அதே போல இன்றைக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் இதுதான் என்னுடைய மகிமை என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரபலம் படைத்த அவருடைய நிகழ்வுக்கு நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஒரு பாடகர் என்ற முறையில் மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் சகோதரராக எல்லோரும் காலையிலிருந்து வாழ்த்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் போகவில்லையா என்று எனக்கும் தொலைபேசி மூலம் தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு இடம் கூட ஒன்றும் இல்லாமல் மாறி மாறி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வருவதற்கு தாமதமாக இருந்தது. எனவே தாமதமாக வந்தாலும் கூட அவருடைய வாழ்த்துவதற்கு இந்த மட்டும் பிறந்தநாள் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களை வாழ்த்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் வாழ்த்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லோரும் இங்கே பணி அதிகமாக உள்ளவர்கள்லாம் நடராஜாக இருந்தாலும் சரி, நம்முடைய டாக்டராக இருந்தாலும் சரி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் பல்வேறு பணிகள் இருந்தாலும் இப்பொழுதும் கூட நான் அலியாமலிக்கான் நமக்கு போகிறேன் என்று சொல்லுகிற போது அவருடைய காரியத்தை பயன்படுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். நான் போகிறேன் என்று சொன்ன உடனே ஐயோ நானும் தான் வரணும்னு சொல்லி அவரும் காலை விட்டு குதிச்சு எவ்வளோ காலம் வந்து இறைக்கு வந்திருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் பாசம் வைத்திருக்கிறார்கள் எல்லாரும் மேலே இருந்திருக்கிறார்கள் எடுத்துக்காட்டு தான் இது. எனவே எல்லோருடைய அன்பை பெற்றிருக்கிற நீங்கள் வாழ்வாக வாழ வேண்டும் என்று உடமாக வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சகோதரர் திருப்பட்டினம் நிறைவேற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாகதேவராஜன் அவர்களை வாழ்த்தினார்கள். நண்பர்கள் நானா அவர்களுக்கும் டாக்டர் சுதாகர் சார் அவர்களுக்கும் என் நண்பர் என்னுடைய சீனியர் நடராஜன் அவர்களுக்கும் இவருக்கு முதல்ல வணக்கத்தையும் நானாவுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு 71வது பிறந்த நாள். என்னை உங்களை பார்த்தா 71 சொல்ல முடியாது. நான் ஒரு 60-61 நினைச்சேன். ஒரு 10 வருடம் இன்னும் இளமையா தான் இருக்கீங்க. உங்களுடைய 100வது பிறந்த நாள்லையும் நாங்கள் இதே போல இதே பொருளாதார வாழ்த்துறதுக்கு இந்த இறைவன்
கேட்கிறேன். நிச்சயமா நடக்கும். அலுவலக வேலையின் காரணமாக 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும். இருந்தாலும் எப்போ வந்தாலும் உங்களுடைய நலனுக்கு உங்கள் குடும்ப நலனும் அக்கறை கொண்ட நல்லுள்ளங்கள் நிச்சயமாக உங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் நடராஜன் அவர்களை வாழ்த்து ஆரம்பிக்கின்றேன். வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் நலவழித்துறை அமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர், அன்புக்கினிய அண்ணன், வருங்கால முதல்வர் ஏஎம்எச் நாசிம் நானா அவர்களை இந்த பிறந்த நாள் வாழ்த்திற்கு வருகை தந்திருக்கின்ற அவர்களை வருகிறோம் வரவேற்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் NTR பட்டினம் அன்பு சகோதரர் நாகத்தியாகராஜன் அவர்களை வருகிறோம் வரவேற்கின்றோம். ஏதாவது ஒரு மீட்டிங்கில் அவர் நாகத்தியாகராஜா பேசிட்டு இருந்தா, சிவகுமார் நடிகனுடைய மகன் சூர்யாவின் இளவல் அந்த கார்த்தியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு போட்டிருக்குன்னு. நீங்க வேணா இவர் பேசுறத போட்டு கார்த்தியோட வீடியோவை மெர்ச் பண்ணி பாருங்க, அப்படியே இருக்கும். அது மாதிரி ஒரு ஹீரோட குரல்லாம் ஒருத்தவங்களுக்கு வர்றதெல்லாம் அவ்வளவு சாமானியம் இல்லை. ஏன்னா அதை நான் சொல்றதுக்குள்ள பஞ்சுக்கு நீங்களே சொல்லிட்டா போனாங்க. என்ன சொல்றீங்க? அன்புக்கினிய நாசிம் நானா அவர்கள் இங்கே அலியாமர்கர் அவர்களுடைய அந்த பிறந்த தினம், திருமண நாள். நானா அவர்கள் சொன்னது போல 2 நாட்களும் ஒரு மனிதருக்கு ஒரு சேர அமைவது என்பது அது யதார்த்தமாக இறைவன் அமைத்து தந்தது. அந்த நம்பரை பார்த்தீங்கன்னாலே ஒரு ஃபேன்சியர் 2 மனங்களும் இணைந்து வாழ்க்கை நீங்க சொல்றப்ப அந்த 2 பார்த்தீங்கன்னா அந்த காலண்டர்ல பார்த்தாலே அதுவே ஒரு அழகா இருக்கும். நானா அவர்களுக்கு அந்த திருமண நாளும் பிறந்த நாளும் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு இஸ்லாமிய பாடகருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அளித்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இசை முரசு நாகூர் அனிஃபா அவர்களுடைய பெயரிலே ஒரு அற்புதமான ஒரு பூங்காவையும் ஒரு தெருவுக்கு அவருடைய பெயரையும் சூட்டி இருப்பதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய பாடகருக்கு அந்த இயக்கம் தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மரியாதையை நாம் பார்க்கும்போது, அதை பின்தொடர்ந்து அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அன்பிற்கினிய நாசிம் நானா அவர்கள் தன்னுடைய அலுவலகிலும் இது போன்று ஒரு மதிய நேரத்திலே தமிழகத்தில் எல்லாம் வேறு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய 35 வருடங்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர், நான் பசிக்குது நான் வீட்டுக்கு போறேன், நீங்க யாராவது போய் ஒரு பொன்னாடை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் அவர்கள் தன்னுடைய பசியை பொருட்படுத்தாமல் பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே இங்கே நானா அவர்களை வாழ்த்து வருகை தந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மனதில் நம்முடைய அலியா நானா அவர்கள் எந்த அளவு இடம் பிடித்திருக்கின்றார் என்பது இங்கே நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு போனீங்கன்னா சிலுவை போடுவாங்க நெத்தியில. இஸ்லாமியராக இருந்தால் அவர்கள் தொடும் பொழுது அவர் நெற்றியிலே அந்த ஒரு கருப்பு தழும்பு இருக்கும். ஒரு இந்து வீட்டுக்கு போனீங்கன்னா ஆசீர்வாதம் செஞ்சு விபூதி பூசுவாங்க. 3 தழும்புகளையும் ஒன்றாக சரிசமமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு அன்பிற்கினிய நானா அவர்கள் என்றால் நம்முடைய நல்லிணக்க நாயகன் ஏஎம்எச் நாசிம் அவர்கள். விபூதி லேசா தெரியுது பாத்தீங்களா? அதனால அதை பார்த்தோன்னே எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. அந்த 3 அடையாளங்களையும் சரிசமமாக ஒரு பெற்று மத நல்லிணக்க நாயகமாக விளங்கக்கூடிய நம்ம நம்மளுடைய நாசிம் நானா அவர்கள் அலியாமர்கர் அவர்களை வாழ்த்து வருகை தந்திருக்கிறார். இந்த குட்டி பையனோட வயசு என்னன்னு தெரியல. அலியாமர்கருக்கு 2. ஓடி வந்தான், நாசிம் நானா வந்துட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம். யாரோ ஒருத்தர் வராங்கன்னு சொல்லாம நானா அவர்கள் இந்த 2 வயசு பையன் மனசுலையும் பதிந்திருக்கிறார் என்றால் எந்த அளவு அவர் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு வீட்டினுடைய ரேஷன் கார்டுகளும் அவர் பெயர் பதிந்திருக்கிறது என்று என்ன வாழ்த்தாம நானா வாழ்த்துறீங்கன்னா எங்க நானா நினைக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா எந்த விதமான ஒரு ஈகோவும் பார்க்காத ஒரு இசை கலைஞர்கள் தான் நம்ம அன்பிற்கினிய அலியா நானா அவர்கள் தான். ஏன்னா தாயரா பள்ளியிலும் சரி, பஸ்தாம் சாஹி பள்ளியில் அவருடைய தர்காவிலும் சரி நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா நடராஜன் வந்து ஒரு பாட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கலைஞரும் சொல்லாத ஒரு விஷயம். ஒரு சாதாரண பாடகனா இருந்தாலும் இன்னொரு பாடகனை பார்த்தா ஒரு இனம் புரியாத ஒரு பொறாமை உணர்வு இருக்கும். நாம தான் பாடுறோம், இவன் வேற என்னத்தை பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையும் இல்லாமல் தொடர்ந்து இத்தனை வருடம் நானா அவர்கள் இந்த இசைத்துறையிலே இசை பணியை ஒவ்வொரு வழிமார்களுடைய அவுளியாக்களுடைய தர்காக்களிலும் பாடிக்கொண்டிருக்கின்றார். இந்த வருடம் கண்டிப்பாக அதற்கு கலைமாமணி விருது கிடைக்க 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆவணம் செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் அவருடைய பிறந்த நாளை பதிவு செய்து கொண்டு அவர் பல்லாண்டு பல கோடி எல்லா நாளும் வளம் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நான் இந்த மாதிரி ஸ்பீடா பேசுறது, நான் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜியா இருந்தேன். நம்ம டைமண்ட் டிவி, கேஎல் டிவி, கேசாட்டெல்லாம் இருந்த பேர்லாம் நிறைய பேசுறதுனால நாங்க பேசுவோம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த
அந்த ஒரு நிமிஷத்துல கடற்கடன்னு திரும்ப இது விட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பேசும்போது நம்ம அப்படிலாம் ஸ்பீடா பேசக்கூடாது, சாதாரணமாகவே பேசுவோம்னு சொல்ற அளவுக்கு அன்பு சகோதரர் அவர்கள் 5 வருடத்துக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் மைக்கே கருப்பாயிடுச்சு. 5 வருடத்துக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் சொல்ல முடியாது. ஆனா நம்முடைய நானா அவர்களுடைய பாசறையில் பயின்று கொண்டிருப்பதாலோ என்னவோ இப்ப அவர் எந்த ஒரு மீட்டிங்ல பேசினாலும் ஷார்ட்டா பேசினாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறாரு, நீளமாக பேசினாலும் ஆழ்ந்த கருத்துக்களோட பேசக்கூடிய அளவு வளர்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த இருவருக்கும் வருகை புரிந்தமைக்கு அலியானா குடும்பத்தினர் சார்பாக நன்றி. அலியானா பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள். இறைவா 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 சத்தியத்தின் நெறி அமைந்ததால் சித்தியானவள் சர்வ கோடி மாந்தருக்கும் சக்தியானவள். சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள். சக்தி எங்கும் உருவெடுத்ததால் முக்தியானவள். அந்த முக்தியினை நாடி மனம் பக்தி கொண்டது, பக்தி கொண்டது. திருமறையை ஓதும் போது மெய்சிலிருக்கும்